தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை நேரடி ஒளிபரப்பு செய்தது. அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநேரி பேரூராட்சியில் கொடை ரோட்டில் நேரடி ஒளிபரப்பை ஏற்பாடு செய்திருந்தனர். அதனை பேரூராட்சி தலைவர் SP செல்வராஜ் அவர்கள் பார்வையிட்டார். மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேவையான நவீன மருத்துவக் கருவிகள் மற்றும் மனிதவளம் ஆகியவற்றை 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டங்களை தீர்த்து செயல்படுத்தியதற்காக ஐநா அமைப்பின் 2024 ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்டர்ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்ற விருது தமிழ்நாடு அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. காலை 24 ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்திடும் வகையில் கோவை உள்ளிட்ட உருவாக்கும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு. நாட்டில் புற்றுநோயினால் பாதிப்படைவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படும் மாநிலங்களில் தமிழ்நாடு உள்ளது. எனவே தரமான புற்றுநோய் சிகிச்சை மற்றும் உரிய பராமரிப்பு சேவைகள் அனைவருக்கும் வழங்கிட தமிழ்நாடு அரசு இக்குறிப்பான நினைவு புற்றுநோய் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை மாநில அளவிலான முதன்மை புற்றுநோய் மையமாக அறிவிக்கப்பட்டது. அதனை தரம் உயர்த்தி உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை நோய் ஆதரவு சிகிச்சை 800 படுக்கைகளுடன் கூடிய தன்னாட்சி பெற்ற மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேவையான நவீன மருத்துவக் கருவிகள் மற்றும் மனிதவளம் ஆகியவற்றை 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டு என்னும் திட்டத்தில் 250 அரசு மருத்துவமனைகள் 473 தனியார் மருத்துவமனைகளில் மொத்தம் 3,43,156 நபர்களுக்கு 302 கோடி ரூபாய் செலவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களின் 200 கோடி ரூபாய் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் 1092 கோடி ரூபாய் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு. வணக்கம். தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.